பாலாஜி, திமுகவுக்கு ஏற்பட்டுள்ள தோல்வி குறித்து அமைக்கப்பட்டுள்ள அந்த 36 பேர் கொண்ட சிறப்பு கள ஆய்வு குழுவினரோடு இப்போது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கான பணிகள் மற்றும் தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து கலந்து ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த ஆலோசனையில் என் மீது குறை இருந்தாலும் நேரடியாக கூறுங்கள், யாரையும் காப்பாற்ற முயற்சிக்காதீர்கள், யாரையும் பழிவாங்கும் நோக்கிலும் செயல்பட வேண்டாம் என்ற வேண்டுகோளை உருக்கமாக விடுத்திருக்கிறார். தோல்விக்கான காரணம், நம்முடைய செல்வாக்கு குறைவதற்கான காரணம் என்ன என்பதை மறைக்காமல் உண்மையில் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக தெரியுங்கள் என்றும், பிரச்சனைகளை சரி செய்து மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் திமுக மீண்டும் உயிர்ப்போடு எழ முடியும், இயங்க முடியும் என்பதை உணர்ந்து பணியாற்றுங்கள் என்ற வேண்டுகோளை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தோல்விக்கான காரணம் தொடர்பாக நாளை மறுதினம் பயணம் மேற்கொள்ள உள்ள சில நிலையில் மக்களிடம் நேரடியாக சென்று தோல்விக்கான காரணம் என்ன, திமுகவை மக்கள் வெறுப்பதற்கான காரணம் என்ன என்பது குறித்து நேரடியான காரணங்களை கூறுங்கள். அந்த காரணத்தில் எனது செயல்பாடு அணுகுமுறையில் குறைகள் இருந்தால், மக்கள் வெறுப்பது எதுவாக இருந்தாலும் என் மீது உள்ள குறையே முதலில் என்னிடம் கூறுங்கள், அதன் பின்னர் மற்றவர்கள் மீது குறை கூறுங்கள். பழி போடுவதற்காகவோ பழி வாங்குவதற்காகவோ இதை பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள். திமுக என்ற இயக்கம் உயிர்ப்போடு அடுத்து எழ வேண்டும் என்றால் அந்த கள ஆய்வு குழுவினர், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் உதவி இல்லாமல் நேரடியாக மக்களிடம் சென்று திமுகவுக்கு ஏன் வாக்களிக்கவில்லை என்று கேட்டு அந்த அறிக்கையை என்னிடம் சமர்ப்பியுங்கள், அது உண்மையின் உத்தரவாதமாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் என்று அறிவாலயத்தில் நடைபெற்று வரக்கூடிய அந்த 36 பேர் கொண்ட சிறப்பு குழுவிடம் கோரியிருக்கிறார். மேலும் நாளை மறுதினம் இந்த குழுவினர் 236 தொகுதிகளிலும் திமுக படுதோல்வி அடைந்த 10 மாவட்டங்களுக்கும் சென்று ஒரு தொகுதிகள் கூட வெற்றி பெறாததற்கு என்ன காரணம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் உள்ளிட்ட தருமபுரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் ஒரு தொகுதியோட திமுக வெற்றி பெறாததற்கு என்ன காரணம் என்பது குறித்து அந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தவிர மற்ற நபர்களிடம், மக்களிடம் சென்று அது குறித்து கேட்டு எனக்கு அறிக்கையாக சமர்ப்பியுங்கள் என்ற வேண்டுகோளை அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுகவின் கீழ்மட்டத்தில் உள்ள கிளை செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளின் உணர்வு என்ன, அவர்கள் உண்மையில் என்ன நினைக்கிறார்கள் என்றும், உடல்நிலை தொடர்பாக டாக்டரிடம் பொய் சொல்லக்கூடாது, அதே போல கட்சியின் வீழ்ச்சி குறித்து தொண்டர்கள் பொய் சொல்லக்கூடாது, அதுபோல ஒரு டாக்டரிடம் நோயாளி எவ்வாறு குறைகளை கூறுவாரோ அதுபோல திமுகவின் தொண்டர்கள் திமுகவில் உள்ள குறைகள் என்ன என்பதை நேரடியாக தெரிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இன்று அறிவாலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அறிவுறுத்தலாக விடுத்திருக்கிறார். பாலாஜி.